இது ஒரு குழந்தையோட கதை, உலகத்தையே குலநடுங்க வச்ச கதை. இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே யங் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கின ஒரு சீரியல் கில்லரை பற்றி தான். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள நம்ம கவனிக்கிறோமான்னு தெரில. உலகத்தில் ஓடிட்டுருக்கோம், சம்பளம் அப்படி இப்படின்னு நம்மளோட தேவைக்காக ஓடிட்டுருக்கோம். ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியறதே இல்லை. ஆனால் உண்மையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் அவங்க குழந்தைங்கள ஒரு நிமிஷமாவது பார்ப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குலநடுங்க வைக்கிற ஒரு கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இவர் பேர் வந்து அமர்ஜித் சடா. பீகாரில் பிறக்கிறாரு. வயசு 8 வயசு தான். என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்து வீட்டு குழந்தைங்க கூட விளாண்டுருக்கும் போது திடீர்னு அந்த குழந்தை மயக்க போட்டு விழுகுது. அவங்க அப்பா அம்மா வந்து பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த குழந்தை வந்து இறந்துருது. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா அந்த குழந்தைய யாரோ மூச்சு முட்டி கொண்டிருக்காங்கன்னு தெரியுது. அங்கே விளாண்டுருக்க எல்லாத்தையும் விசாரிக்கும் போது, அமர்ஜித்தை விசாரிக்கும் போது கேட்டிருக்காங்க, நான் தான் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது வந்து அவன் கசினை வந்து இந்த பையன் வந்து விளாண்டுருக்கும் டப்புன்னு கழுத்தை நெரிச்சு கொள்கிறான். அதை பார்த்து சிரிக்கிறான். இதை வந்து இதையும் விட்டுட்டாங்க. அவனோட லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லி விட்டுட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவனோட சித்தி பையனை குழந்தைய வந்து கழுத்து நெரிச்சு கொன்னோடனே அவங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் வராங்க. போலீஸ் வந்துட்டு இவனை விசாரிக்கிறாங்க. இவனை விசாரிக்கும் போது என்ன பண்ணுறான் அப்படின்னா, பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. ஒரு சேரில் உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன கேட்குறான் அப்படின்னா, இவன் வந்து எனக்கு ஒரு பிஸ்கெட் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். அதை சாப்பிட்றான். சாப்பிட்டோன்னே என்ன பண்ணுறான், அவங்கள பார்த்து சிரிக்கிறான். சிரித்தோன்னே போலீஸ் வந்து ஏன் தம்பி சிரிக்கிறான்னு கேட்டோன்னே அந்த 3 கொலையும் நான் தான் பொண்ணுன்னு ஒத்துக்கிறான். போலீஸ்க்கு ரொம்ப கன்ஃபியூஷன், ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு தெரியாமல் உடனே ஒரு மனநல இதில் அவனை சேர்க்குறாங்க. கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. கோர்ட்டில் நிற்க வைக்கிறாங்க. ஆனால் அவனால் தண்டனை கொடுக்க முடியல. அவனை வந்து சீர்திருத்த பள்ளியில் போடுறாங்க. கொஞ்சம் வருஷத்தில் வந்து டப்புன்னு அவன் வந்து வெளியில் போகிறான். ஒரு புது ஐடென்டிட்டியோடு வெளியே போகிறான். ஆனால் இப்போ எங்கே யார் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல. இல்லை நல்லா கூட வாழ்ந்துட்டுருக்கலாம். பேரண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கங்க. எல்லோரும் தயவு செஞ்சு குழந்தைங்கள ஒரு நிமிஷமாவது பாருங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன வீடியோ பார்க்குறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, எல்லாத்தையும் பாருங்கள். இது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கில்லர் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு இதை பற்றி ஒரு நிமிஷமாவது பேரண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த கேஸை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.